ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தக்காளி தோசை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். தக்காளி தோசை ஒருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்கன்னா 2 டம்ளர் புழுங்கல் அரிசி இட்லி தான் நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கலருக்காக காஷ்மீர் மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் 3 பெரிய தக்காளி 3 சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு கடாயில் அரைச்சி வச்சுக்கோங்க. ரவை பதமாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக கட் பண்ண சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கருவேப்பத்தலை நான் தாராளமாக போட்டிருப்பேன். ஏன்னா கருவேப்பத்தலை இப்படி சாப்பிட்டோம்னா தான் உடம்புக்கு நமக்கு முடிக்கு நல்லது, முடி கொட்டாமல் இருக்கும், இரும்பு சத்து இருக்குது. அதுக்காக நான் நிறைய கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மாவில் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டு தோசைக்கல்ல மொறுமொறுன்னு ஊற்றலாம். அதுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். எல்லாம் மொறுமொறுன்னு ஊற்றலாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதில் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பரான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.